இன்றைக்கி நம்ம பச்சை பயிறு ஸ்வீட் சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பச்சை பயிரை 3 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் வச்சு 2 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ சுண்டல் பண்ணலாம். நான் 1 டம்ளர் பச்சை பயிறு எடுத்திருந்தேன். அதுக்கு 1/2 டம்ளர் வெல்லம். ஒன்றுக்கு அரை போட்டால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த வெள்ளத்தில் அழுக்கெல்லாம் இருக்காது, அதனால் நான் அப்படியே கரைச்சிட்டேன். உங்கள் வெள்ளத்தில் அழுக்கெல்லாம் இருந்ததுன்னா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு விட்டுக்கோங்க வெள்ளை தண்ணியை. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை. 1/4 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச பச்சை பயிரை இதில் போட்டுக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அப்புறம் நல்லா கெட்டியாகிடும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுண்டல். தட்டாம்பயிரில் ப்ரோட்டீன் இருக்குது, வெல்லத்தில் அயன் இருக்குது, 2 கண்டென்ட்டும் சேர்ந்துடும். அப்பப்போ ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். கொலு டைம் தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நார்மல் டேஸ்லேயும் பண்ணி கொடுங்க. வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வெல்லம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். பச்சை பயிறு ஸ்வீட் சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.